எல்லாருக்கும் வணக்கம். நான் மோனிகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட், கோயம்புத்தூர் மோனிகா ஸ்பீச் கிளினிக்ல இருந்து. எல்லா வாரமும் பேரண்ட் ஸ்பீச் தெரப்பி பத்தியும் அதுக்கு சம்பந்தமா கேட்கக்கூடிய டவுட்ஸ் பத்தியும் நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டே வரோம். ஸோ அந்த விதத்துல இந்த வீக் எஸ்பெஷலி 3 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா கண்டிப்பா இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வீட்டுல ஒரு குழந்தை கொஞ்சம் லேட்டா பேசுது அப்படின்னு இருக்கும்போது வீட்டுல பெரியவங்கல இருந்து ஸ்பீச் தெரபிஸ்ட் வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, நிறைய பேசுங்க, குழந்தை கூட நீங்க நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். அது உண்மைதான். பட் ஆனா எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னா, பேசணும்னா என்ன பேசணும், எப்படி பேசணும்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்கறது உண்டு. ஸோ நம்ம கிளினிக்லயே பேரண்ட்ஸ் இனிஷியலி இவாலுவேஷனுக்கு வரும்போது ஃபியூ டெக்னிக்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதுல ஒரு 4 தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்பர் 1 என்னன்னா செல்ஃப் டாக் அப்படிம்போம். ஸோ செல்ஃப் டாக்குங்கிறது நிறைய பேரண்ட்ஸ் ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது வேற எதுவும் இல்லை, நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்கிறது குழந்தைக்கு நீங்க டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பண்றது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீட்டுல இப்போ ஒரு கிச்சன் ஆக்டிவிட்டி நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தோசை வந்து நீங்க ஊத்துறீங்கன்னா குழந்தைய நீங்க கையில வச்சுட்டு, தோசை மாவை அம்மா ஊத்திட்டேன், அம்மா மாவை நல்லா கலக்கி முறுமுறுன்னு தோசை நம்ம சுட்டாச்சு, இப்ப அதுல நெய் கொஞ்சம் ஊத்தியாச்சு, எண்ணெய் கொஞ்சம் ஊத்தியாச்சு, நீங்க என்ன செய்றீங்களோ அதை நீங்க டிஸ்கிரைப் பண்றது தான் செல்ஃப் டாக். இப்போ இது வந்து நார்மலா வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டில இருந்தே நீங்க வந்து ஆரம்பிக்கணும். இன்கேஸ் ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு, இல்லைன்னா குழந்தை கூட நீங்க விளையாட போறீங்கன்னா அப்போ நீங்க இந்த செல்ஃப் டாக் எப்படி பண்ணுவீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிளாக்ஸ் வந்து நீங்க விளையாடுறீங்கன்னா, அம்மா பிங்க் பிளாக் எடுத்துட்டேன், அம்மா மேல பர்பிள் பிளாக் வச்சுட்டேன், அதுக்கும் மேல அம்மா எல்லோ பிளாக் வச்சுட்டேன், ஏ அப்படின்னு சொல்றதுதான். ஸோ இதுதான் இந்த செல்ஃப் டாக். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ பேசிக்கா என்ன பண்றீங்களோ அதை நீங்க டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே வாங்க. அண்ட் குழந்தைங்க கூட பேசும்போது நார்மலா அம்மா பிங்க் எடுத்து பர்பிள் வச்சு எல்லோ வச்சு அப்படின்னு நீங்க ரொம்ப சத்தம் கம்மியா மொனோடோனஸா, அதாவது ஒரே டோன்ல ஒரே தொனியில நீங்க பேசுனீங்கன்னா குழந்தைங்க நம்மள கவனிக்காது இல்லையா. ஒரு குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருக்குன்னு தெரியும்போமே அதுக்கு காரணங்கள் என்னவா இருக்கும்னா, ஒரு ஐ கான்டாக்ட் கொடுக்காம இருக்கலாம் அந்த குழந்தை வந்து அட்டென்ஷன் கொடுக்காம இருக்கலாம், அந்த குழந்தைக்கு பெரிய அளவு இன்ட்ரெஸ்டே காமிக்காம இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எஸ்பெஷலி நீங்க கொஞ்சம் வாய்ஸை மாத்தி, ஓ பிங்க் எடுத்துட்டேன் அம்மா, அது மேல 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 பர்பிள் வச்சுட்டேன், அது மேல 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 எல்லோ வச்சுட்டேன் அப்படின்னு நீங்க கொஞ்சம் வாய்ஸை மாடுலேட் பண்ணாலே குழந்தைங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஸோ இதுதான் முதல் டெக்னிக், செல்ஃப் டாக். இப்போ 2வது டெக்னிக்கு போகலாம். 2வது டெக்னிக் என்னன்னா பேரலல் டாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை என்ன பண்ணுதோ அதை நீங்க இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. இது நிறைய பேர் பண்றது கிடையாது. நம்ம ஜாஸ்தி நம்ம பண்றதே தான் சொல்லிட்டு இருப்போம். பட் குழந்தை பண்ணக்கூடிய ஒரு வேலையை குழந்தை சொல்ல மாட்டேங்குதுன்னு தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பட் அந்த குழந்தை சொல்லலைன்னா நம்ம அந்த குட்டீஸ்க்காக நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ குழந்தை வந்து ஒரு டாய் இதை எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து இப்போ அவன் வந்து இதை ஓப்பன் பண்ணி இப்போ விளையாண்டு கை விட்டு எடுத்து விளையாண்டுட்டு இருக்கிறான்னா, இப்போ அவன் ஓப்பன் பண்ணும்போது, ஓ நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்க கை உள்ள விட்டு என்ன எடுக்கிறீங்க, ஜிராஃபே எடுத்துட்டீங்க, டால் ஜிராஃபே எடுத்துட்டீங்க அப்படின்னு அவன் செய்யற அந்த வேலையை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்ப அவன் அதை உள்ள வச்சுட்டான்னா, ஓ குட்டி ஜிராஃபிய உள்ள 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 வச்சுட்டான், இப்ப டோரை க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னு அவனோட வேலையை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். அதுதான் பேரலல் டாக் அப்படின்னு சொல்றது. இன்னொரு எக்ஸாம்பிள், இப்ப அதே பிளாக் ஸ்டாய்க்கே வந்துடலாம். ஸோ இப்போ வந்து அவர் இப்போ ரொம்ப பிஸியா வந்து விளையாண்டுட்டு இருக்கிறாரு, பட் ஆனால் பேச மாட்டேங்கிறாரு, தனியா உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காருன்னா தனியா உட்கார வைக்கிறது விடாதீங்க. நீங்க பக்கத்துல போய் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு, ஓ பிங்க் எடுத்துட்டியா, அது மேல எல்லோ வச்சுட்டியா, இப்போ இன்னும் பெரிய பில்டிங்க்கு பர்பிள் வச்சுட்டியா அப்படின்னு நீங்க ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓகே, பர்பிள் வச்சுட்டீங்க, அது மேல இப்ப கிரீன் வைக்க போறீங்க அப்படின்னு அவன் செய்யறத நீங்க சொல்லுங்க. இதுல பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, என்ன கலர் வச்சிருக்கிற, பர்பிள் வச்சியா, சோ வாட் இஸ் திஸ், எல்லோ வச்சியா, வாட் இஸ் திஸ், பிங்க் வச்சியா அப்படின்னு கேள்வியா கேட்கறது. நிறைய WH கொஸ்டின், வாட்னு கேட்கறது. அதை வந்து முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. குழந்தை வந்து பேசலன்னு வரும்போதே கம்யூனிகேஷன் வந்து இன்டென்ட், அதாவது போய் நம்ம பேசணும் சோஷியலைஸ் ஆகணுங்கிறதுக்கு பெரிய அளவுக்கு விருப்பப்பட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன். அதுல போயிட்டு நம்ம ஏன் 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 என்ன என்ன என்னன்னு நிறைய கேள்வியா கேட்டோம்னா குழந்தைங்க நம்ம கூட உட்கார்ந்து விளையாட விருப்பப்பட மாட்டாங்க. அதனால அவன் பண்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆனா இது என்ன இது என்னன்னு நிறைய கேள்வியா கேட்காதீங்க. ஓகே, ஸோ செகண்ட் டெக்னிக்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ 3வது டெக்னிக், அது என்னன்னா எக்ஸ்டென்ஷன். இது வந்து என்னன்னா, குழந்தை வந்து ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கட்டுமே, அப்போ வந்து நம்ம வயசுக்கு ஏத்தன பேச்சு இல்லை, அதாவது நிறைய ஃப்ளூவெண்டா பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு கன்சர்னா இருக்கும் இல்லையா, அப்போ நம்ம யூஸ் பண்றது. இப்போ குழந்தைக்கு வந்து இப்போ ஓப்பன் சொல்ல தெரியுது, பட் ஆனா அம்மா இதை ஓப்பன் பண்ணித்தான்னு கேட்க தெரியல.
ஓகே, அப்ப இந்த குழந்தைக்கு ஓபன் பண்ண முடியல. அந்த குழந்தை வந்து இப்படி ஓப் ஓப் அம்மா ஓப் அப்படின்னு சொல்லுதுன்னா, அம்மா ஓபன் பண்ணணுமா, அம்மா ஓபன், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. இப்ப அந்த குழந்தை இப்ப உள்ள இருந்து வெளியே எடுத்துட்டு ஜிராஃப் அப்படின்னு சொன்னா வெரி குட், ஜிராஃபி, டால் ஜிராஃபி, பெரிய ஜிராஃபி, காட்டுல இருக்கிற டால் ஜிராஃபி அப்படின்னு வார்த்தைகளை நீங்க போடுறீங்க. இப்ப அவன் சொன்ன ஓப்பனுக்கு நீங்க அம்மா ப்ளீஸ் ஓப்பன் அம்மா அப்படின்னு 2-3 வார்த்தையை ஆட் பண்றீங்க. அதே மாதிரி அவன் எடுத்த ஜிராஃபிக்கு அவன் ஜிராஃபின்னு சொல்றான், நீங்க என்ன சொல்றீங்க, காட்டுல இருக்கிற டால் ஜிராஃபி அப்படின்னு நிறைய வார்த்தைகளை நீங்க அதுல ஆட் பண்றீங்க. இது நம்ம ரொம்ப பேஷியண்டா இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா குழந்தைங்க போக போக கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேர்ட்ஸை வந்து பிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ரியலாவே இருக்கணும். ரியலா அந்த குழந்தை விளையாடும் போது அந்த குழந்தை கூட உட்காந்து அப்படியே பண்ணும். அப்பதான் அவன் பண்ற அந்த ஆக்ஷனுக்கு ஏத்தாப்புல அந்த வார்த்தைகளையும் அவன் மெமரியில கொண்டு வந்துகிட்டே இருப்பான். அப்படிதான் கனெக்ட் ஆகும். சரிங்களா? சோ இதுவும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ 3வது டெக்னிக்கும் ஓவர். சோ ஃபைனல் டெக்னிக் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற 4th டெக்னிக். இது வந்து என்னன்னா குழந்தைக்கு வந்து பேச தெரியுது, பட் ஆனா கிராமர் மிஸ்டேக் வந்து பண்றான்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே வந்து பிரசன்ட்லயே பேசுறான், நடந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறான், அவன் வந்து ஃபியூச்சர் நடக்க போறத சொல்ல மாட்டேங்கிறான். இப்ப இருக்கிறது இப்போ வந்து இப்ப ஜிராஃபி கீழே விழுந்துடுச்சுன்னா விழுந்து முடிஞ்சதை அவன் வந்து ஜிராஃப் கீழே அப்படின்னு சொல்றான், இல்லைன்னா ஜிராஃப் விழு அப்படின்னு சொல்றான். இது விழுந்துடுச்சு ஆனா அவன் ஜிராஃப் விழு அப்படின்னு சொல்றான்னா அந்த டைம்ல விழு சொல்லாத விழுந்துடுச்சு சொல்லு அப்படின்னு நீங்க வந்து கரெக்ட் பண்ண போகாதீங்க. அவன் வந்து பேசுறான் இல்லையா, அதை முதல்ல என்கரேஜ் பண்ணுங்க. ஆமாண்டா பாவம்ல, ஜிராஃப் கீழே விழுந்துடுச்சு, ஜிராஃப் கீழே விழுந்துடுச்சு, டோம் விழுந்துடுச்சு அப்படின்னு நீங்க அந்த கிராமரை வந்து கரெக்ட் பண்ணுங்க. ஓகே, டைரக்டா போய் விழு இல்ல அதுதான் விழுந்துடுச்சே அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க போகாதீங்க. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு பிளாக்ஸ் வச்சிருக்கீங்க. இப்ப பிளாக்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். சோ அவன் ஜாயின் பண்ணிட்டேன் அம்மான்னு சொல்ல முடியல அவனுக்கு. அதை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா ஜாயின் அப்படின்னு ஜாயின் பண்ணதை காமிக்கிறான்னா, ஆமாண்டா சூப்பரா பண்ணிட்ட பாரு, ஜாயின் பண்ணிட்ட, நீ அழகா ஜாயின் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம அதை எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம வந்து அழுத்தமா அதை உச்சரிச்சு சொல்லிட்டே இருந்தோம்னா அவனும் போக போக அந்த ட்ரையல் அண்ட் எரர்ல அப்படிக்க அவன் வந்து பேச ஆரம்பிச்சிருவாரு, அந்த கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாம. சோ இதுதான் ரொம்ப சிம்பிளான கம்யூனிகேஷன்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 4 டெக்னிக். இப்ப இதுக்கு வந்து பர்டிகுலரா எந்த டாயுமே அவசியம் கிடையாது. விளையாடும் போது மட்டும்தான் இதை பயன்படுத்தணுமான்னு கேட்டா அப்படியும் கிடையாது. நார்மலா குழந்தைங்க கூட எப்பெல்லாம் நீங்க இன்ட்ராக்ட் ஆகுறீங்களோ அப்போ எல்லாம் இனிமேல் இந்த 4 பாயிண்ட மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க இன்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க குழந்தைங்க இன்னும் உங்க கூட வந்து கலந்து விளையாடுறதுக்கு அவங்க விருப்பப்படுவாங்க. அதே மாதிரி அவங்களோட கவனமுமே ஜாஸ்தி ஆகும். உங்களை பார்த்து பேசவும் அந்த குழந்தைங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலோ இல்லைன்னா உங்களுக்கு வேற ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. ஓகே, அண்ட் உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய மித்த பேரண்ட்ஸ்க்கும் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீக்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களை மிஸ் ஆகாம உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.